இன்னைக்கு திருவோணம் தெற்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தியோட இல்ல திருமணம், அதுக்கு போயிட்டு வந்தேன். நீங்க கேளுங்க, எது கேட்குது என்ன கேளுங்க, நீங்க கேளுங்க. அவர் நீங்க கேட்டாதான் நான் சொன்னா நல்லா இருக்கா. இல்ல, பரந்தூர் விமான நிலையம் அந்த பகுதியில் நீர்நிலைகளை பாதிக்கும், செம்பரம்பாக்கத்துக்கு வர்ற நீரை பாதிக்கும். மழைக்காலங்களில் அந்த இடங்களில் நிறைய ஏரிகளுக்கு நீர்வரத்து பாதிக்கும் என்பதற்காக அந்த பகுதி கிராம மக்கள் எல்லோரும் போராடினார்கள் கடந்த திமுக ஆட்சியில். அப்போ நாங்கள்லாம் கூட அவங்களுக்கு போய் சந்தித்து ஆதரவு தெரிவிச்சிருந்தோம். திரு விஜய் கூட அப்போ அங்கே போய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். அந்த திட்டத்திற்கு மாற்றாக நம்ம வேறு அங்கே மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற திட்டம் கொண்டு வரணும். ஏன்னா அங்கே நிலமெல்லாம் கையெழுத்துப்படுத்திருக்காங்க. இப்போ திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு சொன்னதை கூட நான் பார்த்துருக்கேன். ஆனால் அங்கே ஒரு மாற்று திட்டம், அந்த பகுதி மக்கள் விவசாயிகள் நீர்நிலைகளை பாதிக்காம, என்ன காரணத்துக்காக போராடினார்களோ அதை பாதிக்காம அங்கே கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் விவசாயம் சார்ந்த சுற்றுச்சூழல் பாதிக்காத திட்டங்களை கொண்டு வர வேண்டும். அதுபோல இந்த பரந்தூர் விமான நிலையம் வராதால் நமது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு இப்ப இருக்கிற விமான நிலையத்தை விரிவுபடுத்துகிற செயலில் அந்த ஆட்சியாளர் செய்யணும். அதனால பரந்தூர் விமான நிலையம் வராமல் அது தடுக்கப்பட்டிருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது. அண்ணன் செங்கோட்டையன் இருக்கார்ல, செங்கோட்டையன்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு தானே அவர் தாவேக்கால தாவி போயிருக்காரு. அவர் புரட்சித் தலைவர் காலத்திலேருந்து அதிமுக தொண்டர், 77லேருந்து சட்டமன்ற உறுப்பினர், அம்மா அவர்கள் பின்னாடி அம்மா தலைமை ஏற்றுக்கிட்டு அம்மா அவர்கள் பின்னாடி தலைமை ஏற்று வந்தவர், அம்மா அவர்கள் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சர்களெல்லாம் இருந்தவர். அவர் தன்னை கட்சியிலிருந்து அவரை நீக்கிவிட்ட கோபத்தில், அதனால அவர் போய் தாவேக்கால சேர்ந்தது. அங்கே அவர் சட்டமன்ற உறுப்பினராகி அங்கே அமைச்சராக இருக்குன்னா வேற. அவரை அடையாளம் காட்டி செங்கோட்டையன்னா இன்னைக்கு உலகத்துக்கு எப்படி தெரியும் தமிழ்நாட்டுக்கு? அந்த கட்சியை யாரோ ஒரு சிலர் பேர் உள்ள கோபத்தில் அந்த கட்சி அழிந்துவிடும் என்று நினைக்கிற அளவுக்கு ஒரு வன்மம் பிடித்த மனிதராக திரு செங்கோட்டையன் அவர்கள் இருப்பார் என்று நான் இதுக்கு முன்னாடி நினைச்சதே இல்லை. ஏன்னா அவரை திரு யூபிஎஸ்ஓ இல்லை மற்றவர்களோ அவர் கட்சியில் வெளியேறுவதற்கு காரணமாக இருந்ததுனால அவர் கோபமாக இருக்கலாம், வேற கட்சிக்கு போயிருக்கலாம். ஆனால் அந்த கட்சி மதிமுக அளவுக்கு போய்விடும். அதை அழிக்கின்ற செயலில் அவர் தேர்தல் முடிஞ்சதுலேருந்து நிறைய பேரை எங்கள் கட்சியை சேர்ந்தவங்களையும் அதிமுக சேர்ந்தவங்களெல்லாம் இவரே போன் போட்டு அழைத்து அங்கே போய் எல்லாரையும் நடு ரோட்டில் நிறுத்திருக்காரு. ஏன்னா அவருடைய நிலைமை அங்கே என்ன இருக்குங்கிறது செங்கோட்டையன் என்ன எனக்கு 40 வருஷமா தெரியும். அவர் முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிக்கிறாங்க அவருடைய நிலைமை என்னன்னு. இது மாதிரி பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவரை அடையாளம் படுத்தி அவருக்கு முகவரி தந்து அவருக்கு பல முறை அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக உருவாக்கிய இயக்கம் அழிந்துவிட வேண்டும். தனக்கு அங்கே இடம் இல்லை என்றாலும் தன்னை வெளியேற்றி விட்டார்களே என்கிற கோபத்தில் இன்னொரு புதுசாக வந்திருக்க ஒரு கட்சியில் போய் வால் பிடிச்சிட்டு இருக்கிறவரு, அது ஆட்சிக்கு வந்து விட்டதுனால அங்கே செங்கோட்டையன் இருக்காரு. அது வரலன்னா செங்கோட்டையன் என்ன பண்ணியிருப்பாருன்னு அது ஒரு $1 பில்லியன் கொஸ்டின். அதே அந்த கட்சியை அழிந்து விடும். அதில் 10 பேர் வர்றாங்க. என்ன எது இப்படி வர்றாங்க? ஏன்னா அவங்களாம் விஜயோட ரசிகர்களா? இப்போ தஞ்சாவூரில் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவண விஜய் ரசிகர் மன்றத்திலே இருக்கிறவர் எனக்கெல்லாம் தெரியாதுன்னா அவருடைய இல்லத்தரசி எங்கள் கட்சியில் பொறுப்பில் இருந்தவங்க. இவர் என்ன அங்கே உள்ள அந்த எம்எல்ஏ எல்லாம் அவங்க வருவாங்கன்னு சொல்கிறாங்களே, என்ன அடிப்படையில் எதற்காக வருகிறாங்கிறாங்க? ஏற்கனவே முதல்வர் விஜய் தாங்கள் தூய சக்தி, நாங்கள் நேர்மையின் சின்னம், திமுக ஊழல் சக்தி, அண்ணா திமுக ஊழல் சக்தி, தீய சக்தி அப்படின்லாம் சினிமா டைலாக் பேசி, எதனால அவர்னா விஜய் என்ன கப்பல் ஓட்டிய தமிழரா இல்லை சுதந்திர போராட்டத்துக்கு போறேன்? நான் உங்களுக்கு தெரியும், தேர்தலுக்கு முன்பு முதலாக இங்கே இவர் தான் கேட்டார் என்ன விஜயோடைய பாதிப்பு எப்படி இருக்குன்னு ஒரு திருமணத்துக்கு வந்தப்ப தமிழரசி மண்டபத்தில்
விஜய் வந்து உறுதியாக விஜயகாந்த் மாதிரி ஒரு இம்பாக்டை உருவாக்குவார்னு சொன்ன வேணாம். அப்புறம் யாரையும் நம்ம வந்து போய் விமர்சிக்கிற பழக்கம் நமக்கு இல்லை. நம்ம விமர்சித்தவர்கள் அது யாராக இருந்தாலும் விட மாட்டோம். அவர்கள் முதலாக 108 சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்காங்க. உங்களுக்கு 110 பேர் வேணும். அதற்காக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக சராசரி அரசியல்வாதியெல்லாம் விட கீழே இறங்கி அமமுக எம்எல்ஏவை ஒரு எம்எல்ஏ தாங்கிறதுனால அவரோட பேரம் பேசி அவர்கிட்ட காரில் உட்காந்து கையெழுத்து வாங்கி அவர் அந்த கடிதத்தை மறுத்து கவர்னர்கிட்ட அந்த மேட்ரு பெண்டிங் இருக்கு. காவல்துறையில் காமராஜே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை இவங்க ஆக்ஷன் எடுக்கல. எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அடுத்த கட்டம் இருக்கு. அதுக்கெல்லாம் ஒன்றும் எக்ஸ்பைரி இல்லை. அவர் சொல்றாருல 3 ஃபைல் எங்கள்கிட்ட இருக்கு, அதெல்லாம் தீர விசாரிச்சு ப்ரூஃபோட இருக்கு, அதை எடுக்க அதில் கையில் எடுக்க வச்சிடாதீங்கன்னா ஆக்ஷன் எடுக்க வச்சிடாதீங்கன்னு மிரட்டுறாரு. அதாவது ஒரு துறையில் ஊழல் நடந்தால் அதில் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது தான் ஒரு ஆட்சியாளர் பொறுப்பை தவிர இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் நான் பார்த்ததில்ல அப்படி சட்டமன்றத்தில் இப்படி அதை வந்து ஒரு மிரட்டுவதற்கு பயன்படுத்துவார்கள் என்று. அதுக்கெல்லாம் வந்து திராவிட கட்சிகள்லாம் பயப்படுமாங்கிறது ரெண்டாவது. 3 ஃபைல் இருக்கு, அதை எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ரைட்டு. அதை சொல்லிட்டு அதை அந்த ஃபைலெல்லாம் கையில் எடுக்க வச்சிடாதீங்கன்னு சொல்றது அப்பட்டமான மிரட்டல். இவர் சினிமாவில் ஹீரோவை பார்த்தவங்க இப்போ டிவியில் பார்க்குறப்ப அவர் ரகுவரன் ஸ்டைலில் வில்லன்மா இருக்காருங்கிறது நல்லா தெரியுது. அவருடைய ஒரிஜினல் கேரக்டர் அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றுறேன்னு தெரியும். நம்ம விவசாயிகள் வயிற்றில் எப்படி அடித்தாங்கன்னு இன்னைக்கு கூட நான் காரில் போயிட்டு இருக்கிறப்ப இது மாதிரி தமிழக அரசு மகளிருக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3 சிலிண்டருக்கான பணத்தை போடும். சரி பரவாயில்ல, இன்ஸ்டா போட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து இதனாலும் கொடுக்குறாங்கன்னு நினைச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரியுது கீழே ஆப்பு வச்சிருக்காங்க 2.5 லட்சத்துக்கு வருமானத்துக்கு கீழேன்னு. இதை நீங்கள் தேர்தல் வாக்கு நீங்கள் நேர்மையானவர்கள்ல, தூய சக்தியாச்சு இல்லை, நீங்களாம் தேவதூதர்கள் தானே, கரெக்டா, இறை தூதர்கள் தானே, நீங்கள் தான் அவதார புருஷர்கள் தானே, நீங்கள் அப்படி தானே உங்களை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. நம்ம நேர்மையின் சின்னம், மற்றவங்கெல்லாம் என்னமோ பெரிய ஊழல் சாக்கடையில் கிடக்கிற மாதிரி இவர் பன்னீரில் இருந்து வர்ற மாதிரி பேசுறாரு. ஆட்சி அமைச்சதுல எவ்வளோ தில்லு முள்ளு. எங்க எம்எல்ஏ லெட்டர் மாத்திரம்ல இன்றைக்கு அந்த இதில் கூட்டணியில் இருக்கிற ஐயுஎம்எல் எம்எல்ஏ கடிதமா போய் அவங்க மறுத்தாங்க. எப்படியோ திமுக ஊழல் சக்தின்னு சொன்ன, தீய சக்தின்னு சொன்ன திமுக கூட்டணியில் தாவேகாவை எதிர்த்து வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை ஆதரவோட தான் ஆட்சி அமைச்சிருக்காரு. அதே மாதிரி அமமுகவுடைய எம்எல்ஏ ஆதரவோட தான் ஆட்சி அமைச்சிருக்காரு. இது எப்படி அவர் எப்படி நேர்மைன்னு சொல்றாரு? இது ஒரு பொய் பொருட்டு தான், தில்லுமுள்ளு தான். இன்னொன்னு சொல்ற, இன்றைக்கு அவர்கள் அறிவித்த அந்த அறிவிப்பு கூட எனக்கு தெரிந்து அவர்கள் ஆட்சிக்கு வருவோங்கிற நம்பிக்கையே இல்லாம இஷ்டத்துக்கு வாக்குறுதிகளை அள்ளி விட்டுருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டின் நிதி நிலைமை எல்லாம் தெரிந்து விட்டார்களா இல்ல தெரியாம விட்டுட்டு இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் மக்களை வில்லனாக மாறிட்டார் அவர். ஏன்னா எனக்கு தெரிந்து அவர் சினிமாவில் ஹீரோவை தான் நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் கலைமாமணி விருதோ இல்ல பத்மபூஷனோ வேற பாரத ரத்னாவோ எதுவும் பெறல. ஆனா இப்ப ஒரு அரசியல்வாதியாக உறுதியாக சிறந்த வில்லன் நடிகராக அவர் வந்து அதுக்கு வந்து பாரத ரத்னா கூட கொடுக்கிற அளவுக்கு அவர் நடந்து கொண்டிருக்கிறார். ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப ஹம்பிளாகவும் பொலைட்டாகவும் காமிச்சிட்டு அன்னைக்கு அவர் மிரட்டுற விதமா பேசுறாரு. ஒரு ஆட்சியாளர்கள் கடந்த ஆட்சியாளர்கள் மீது அவர்கள் ஊழல் செய்திருந்தா அந்த ஃபைல்லாம் ப்ரூஃபோட தான் நடவடிக்கை எடுக்கணும்ல. அதை எடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டுறதே வந்து ஒரு முதலமைச்சர் பதவிக்கு அழகா என்பதை அவரை சார்ந்த அந்த ஆச்சரிய குறிகள் தான் அங்க தாவி குதிக்கிறாங்களே. அசம்பிளியை பார்க்கிறப்ப நானும் 89லேருந்து அசம்பிளியை வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அவர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தப்ப அம்மா எதிர்கட்சி தான். எத்தனையோ சண்டைகள்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்துருக்கோம் நம்ம. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஒரு தலகால் புரியாமல் அவங்க பேசுவதும், அதான் நான் அன்னைக்கு சொன்னேன், ரொம்ப டீசெண்டாக சொன்னேன், அற்பர்களுக்கு வாழ்வு வந்தால் அடுத்த ராத்திரியில் குடை பிடிக்கிற மாதிரி அவர்கள் பேசுவதும். அந்த அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆனந்தை தவிர அந்த அடுத்தது எந்திரிச்சு பேசுறாங்களே மற்ற யாருமே தாவே கேட்கறாங்க கிடையாது. ஆதவ அர்ஜுனா யாருன்னு உலகத்துக்கே தெரியும். அவர் திமுக 21 எலெக்ஷன் அப்பெல்லாம் சபரீசனுக்கு பின்னாடி போட்டு தூக்கிட்டு போயிட்டு இருப்பார். நான் பார்த்திருக்கேன் இதுலலாம்.
அதான் அவர் கூட இருந்தாரு. அவங்கள்ட்ட அவருக்கு என்ன பெரிய இதெல்லாம் கொள்கை முரண்பாடில் அவருக்கு எதோ எம்பி சீட் கொடுக்கலன்னு சொல்றாங்க. இதுக்கு ஓடிட்டார் விசிகாவுக்கு. இப்போ அங்கே போய் பெரிய விஜயோடைய தீவிர ஆதரவாளராக, இப்போ நம்ம விஜய் சரவணன் வந்து ஆதரவாளராக இருந்தால் அது வேற. ஏன்னா அவர்லாம் 30 வருஷம் ரசிகர் நம்ம தஞ்சாவூர் விஜய். அதே மாதிரி நிர்மல்குமார் தெரியும், பல கட்சி பல்றாம. எனக்கு தெரிஞ்சு 2016 பாஜகவில் இருந்துட்டு அப்போ எங்களுக்கு வந்து ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நிற்கிறப்ப எனக்கு ஐடி விங்கில் எங்கள் டீமோட உட்காந்து தேர்தல் பணியாற்றியவர் ராஜ் சத்யனோட. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அதை தெரிஞ்சு தான் அவங்க கட்சி விட்டு எடுத்திருக்காங்க. அங்கேருந்து ஏடிமிக்கு வந்தார். இப்போ ஏடிமிக்கிலேருந்து போய் தாவைக்கால போட்டு எடப்பாடி தலைமையில் கீழே இருந்துட்டு அவரை பார்த்து அவர் பேசுறது கொஞ்சம் கூட அவர்களுக்கு மரியாதை உணர்வோ. இன்றைக்கு அவர் ஏதோ மந்திரி ஆகிட்டோம், எப்படியோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் லாட்டரி விழுந்த மாதிரி வந்திருக்க அவர் பேசுவது. அவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பேசுவது, அந்த ஆதரவு அர்ஜுனா பேசுவதெல்லாம் உண்மையாகவே வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் படித்தவர்கள், நீண்ட அனுபவம் உள்ள பத்திரிகையாளர்கள், உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய நடவடிக்கைகள், அந்த ஆச்சரியக்குறிகள் நடவடிக்கைகள்லாம் உண்மையிலேயே சிரிக்குவதான் வருது. ஏதோ ஒரு காமெடி பார்க்குற மாதிரி ஒரு வில்லன் கூட்டம் மாதிரி தான் இருக்காங்க. அதனால அவர்களிடம் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தவர்கள் அந்த 35% மக்கள் உறுதியாக உணர தொடங்கியிருப்பார்கள். அதனால் நம்ம ஒன்றும் அவங்கள பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தான் இப்போ தொலைக்காட்சியில் டெய்லி விஜய் என்கிற சினிமா ஹீரோ இப்போ வில்லனா எப்படி ஆக்ட் பண்ணுறாருங்கிறத பார்க்குறாங்க. 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னாங்க. சரி, தர முடியல உங்களால். 3 சிலிண்டர் தரேன்னா அதுக்கு எதுக்கு ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? அப்படின்னா மனசுலேருந்து தரல. இப்போ தாலிக்கு தங்க திட்டம் அம்மா கொடுத்தாங்க. எல்லாமே தேசிய வங்கிகள்லேருந்து தான், தேசிய உடைமை ஸ்டேட் பேங்க் மாதிரி பேங்க்லேருந்து தான் தங்கம் வாங்கப்பட்டது. சமூக நலத்துறை ஊடம். ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சா? இப்போ டெண்டர் விட்டதுமே எவ்வளவு விமர்சனங்கள் வருது. தமிழ்நாட்டில் எத்தனையோ நகை கடைகள் இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு பதிவு பார்த்தேன், ஒரு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர், எங்களுக்கெல்லாம் வேலை பாதிக்கப்படும், அந்த வேலையெல்லாம் எங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கு. அதே கேரளா ஜுவல்லரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மகளிர் எல்லாம் பேருந்துல இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஸ் டிரைவர் கண்டக்டர் எல்லாம் எத்தனையோ இளைஞர்கள் படித்துட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. அரசு வேலைக்கு அவர்களெல்லாம் நியமிக்காம உத்தரப்பிரதேச கம்பெனி மூலம் ஒரு அவுட் சோர்சிங் மூலம் கண்டக்டர் டிரைவர் நியமிக்கிறேன்னு போட்டிருக்காங்க. இந்த மோதிரம், தங்க மோதிரம் திட்டத்துக்கு கேரளாவை சேர்ந்த ஜுவல்லர் வாங்குறாங்க. பேரு தான் தமிழக வெற்றி கழகம், ஆனால் செய்யறது எல்லாமே அது வேற வேலையா இருக்கு. ஏன்னா விஜய் வந்து அன்னைக்கு நம்ம பாக்குறோம், எல்லாம் ஊடகத்தில் வருது, அந்த ஜுவல்லரிக்கு இவர் வந்து பிராண்ட் அம்பாசடரா இருந்திருக்காரு, அது கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டில் எத்தனையோ தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் எத்தனையோ ஜுவல்லர்ஸ் இருக்காங்க, அவங்க கொடுத்துருக்கலாம். நேஷனலைஸ் பேங்க்ல தங்கத்தை வாங்கி நிறைய பேருக்கு அந்த பொற்கொள்ளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். என்ன நான் சொல்றது, ஏதோ எனக்கு ஒன்றும் அவங்கள பார்த்து பொறாமையோ எதுவும் கிடையாது. உங்களுக்கு தெரியும், யாரை பார்த்து எங்களுக்கு பொறாமையும் கிடையாது, யாரை பார்த்து எங்களுக்கு பகையும் கிடையாது. செயல்பாடே ரொம்ப கேலி கூத்தா இருக்கு அவர்களுடைய செயல்பாடு. இது உண்மையாவே தமிழ்நாடு திராவிட ஆட்சிகள்ல எத்தனையோ குற்றச்சாட்டுகள் யார் சொல்லியிருந்தாலும் தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு சிறந்த மாநிலமா எல்லா துறைகளிலும், சுகாதாரத்துறையா இருக்கட்டும், அடிப்படை வசதிகளாக இருக்கட்டும், கட்டுமானமாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், மற்ற மாநிலங்களை விட சிறந்த ஒரு இடத்துல தான் தமிழ்நாடு கடந்த அண்ணா அவர்கள் தொடங்கி இப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் பதவி விட்டு இறங்கிய வரைக்கும் எத்தனையோ ஊழல் குற்றச்சாட்டுகள், முறைகேடுகள் என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கும், எத்தனையோ ஊழல்கள் இருந்திருக்கும். ஆனா வளர்ச்சி என்பதுல தமிழ்நாடு மேலதான் போயிருந்திருக்கு. ஒரு உயர்ந்த இந்தியாவில் ஒரு முக்கியமான மாநிலமாக தமிழ்நாடு இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு அது எல்லா துறையிலும் பின்னடைவை நோக்கி செல்லுமோ? ஏன்னா ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில் வந்த ஒரு ஆட்சினால தமிழ்நாடு அது வந்து தமிழ்நாட்டின் நிலைமை படுபாதத்துக்கு சென்று விடுமோ என்கிற அச்சம் தான் இருக்கு. ஏன்னா எதுலையுமே ஒரு திட்டமிடுதல் இல்லை. நேற்று சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியை சேர்ந்த திரு நமது PH பாண்டியன் அவர்களுடைய மனோஜ் பாண்டியன் அவர்கள் சரியான கேள்வி கேட்டார். தங்கத்தை உங்க ஹெல்த் மினிஸ்ட்ரியில எப்படி அது கொள்முதல் பண்றதுக்கு ஏதாவது சட்டத்தில் இடம் இருக்கா, அதை பார்த்துங்க, நீங்க அதை நீங்க லீகல் ஒப்பீனியெல்லாம் மறுபடியும் வாங்கிங்கிற சொல்ற அளவுக்கு தான் இவ்வளவு விமர்சனங்கள்.
அவர் எந்த நியமனம் செய்தாலும் ஆந்திரா கர்நாடகாக்காரங்கள டெல்லி ரெப்ரசன்டேட்டிவ், தான் கூடவே இருக்கிறவங்களுக்கு அரசு பதவி, ஜோசியருக்கு பதவி, அதை கேட்டா கோச்சிக்கிறாங்க. ஸ்பீக்கர் சேர்ந்து கோச்சிக்கிறாரு. அவர் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு சட்டமன்றத்தில் இவர் இது மாதிரி மிரட்டுற தோணியில பேசினார்ல முதலமைச்சர், அதெல்லாம் எடுக்க வச்சிடாதீங்கன்னா என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? நாங்க துப்பாக்கி வச்சிருக்க எடுக்க வச்சிடாதீங்கன்னு சொல்ல மாதிரி அது எப்ப எடுத்து எப்ப சொல்றேன்னு எனக்கு தெரியும் சொன்னா நீங்களா ஏத்துக்குவீங்களா? அது மாதிரி தானே இருக்கு. என்னங்க நீங்க சொல்லுங்க, பெரியவர் சொல்லுங்க. அது மாதிரி பேசுறாரு அவர். அது கரையா கேட்கிற பஞ்சு டயலாக்லாம் சினிமாவில் பேசுறேன், அதுக்கு சபாநாயகர் நீங்க சொல்லக்கூடாதுங்கிறாரு. யார்? ஜேசிடி பிரபாகரன். இதுல என்ன ஒரு பெரிய காலத்தின் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு எனக்கு சொல்ல தெரியல, கொடுமை. இந்த புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினரா அமைச்சரா இருந்தவங்கலாம் இப்படி போய் அவர்கள் அந்த இயக்கத்திற்கும் திராவிட கட்சிகளுக்கு எதிராக மனசாட்சியே இல்லாமல் நடந்து கொள்வது உண்மையிலே வருத்தம். அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த பேச்சுங்கிறது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அவர் எந்த இயக்கத்தால இத்தனை செங்கோட்டையனா எல்லாரும் இல்லாட்டி அவர் தெரியுமா? அவர் ஊரை தாண்டி வெளியில இவ்வளவு தூரம் அவர் இருந்திருக்காருன்னா அந்த கட்சி மதிமுக அளவுக்கு போயிடும். மதிமுக கூட்டணியில வச்சுட்டே பேசுறாரு. நிச்சயம் நடக்காது செங்கோட்டையன். நீங்கள் தான் வீழ்ச்சி அடைவீர்கள். புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கட்டிக்காக்கப்பட்ட இயக்கம் என்றைக்கும் வீழ்ச்சி அடையாது. நேற்றே கூட நான் புதிய தலைமுறை அது தொலைக்காட்சியில் வந்தவங்க கேட்டாங்க, அதே பதில தான் சொன்னேன். நான் ஏற்கனவே அவங்க கூட தான் இருக்கேன். 2017 நான் அவங்க கூட இருந்தவன் தான். என்ன அவர்கள் தான் ஏதோ காரணத்துக்காக அவர்கள் தான் வெளியேற்றினார்கள். வெளியேற்றினா போய் வீட்டில் படுக்க முடியாது. நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அந்த இயக்கம் ஆரம்பித்து நாங்கள் அரசியல் இயக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக அந்த இயக்கம் செயல்பட்டு வருகிறது. நான் நேற்று சொன்னதான் இன்னைக்கு பதில். அதிமுகவையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் பிரித்து பார்க்க தேவையில்லை. எல்லாம் ரெண்டுமே அம்மாவின் தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற இயக்கம். நான் அவர்கள் கூட தான் இருக்கேன், இன்றைக்கு இருப்பேன். தொடர்ந்து அம்மாவின் கட்சி ஆட்சிக்கு வரணும், அம்மாவுடைய ஆட்சி வரணும் என்பதற்காக அவர்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த கண்டிஷன் என்று அவர்களுக்கு நான் அவர்களோடு நிற்கிறேன். இன்னொன்று, சகோதரர் வேலுமணி எனது நெருங்கிய நண்பர் தான், நீண்ட நாள் நண்பர் தான். அவர்களுக்கு எத்தனையோ மனக்குறைகள் இருக்கலாம், அவர்கள்ட்ட நியாயங்கள் இருக்கலாம். மீண்டும் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை வெளியில் சென்று விமர்சனமாக வைக்கும்போது அது அம்மாவின் தொண்டர்கள் அனைவரையுமே பாதிப்பை உருவாக்குகிறது, எல்லோருக்கும் வருத்தத்தை ஏற்படுகிறது. வெளியில் போய் பேசுறப்ப அது விமர்சனம் நம்மை பலவீனப்படுத்துகிறது. சரிதானே நான் சொல்றேன்? அதனால அது மாதிரி இல்லாம அவருக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி தான் மறுபடியும் திரு இபிஎஸ் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கெல்லாம் மீண்டும் பதவி வேணும்னு என்று தாவைக்கால எழுதியிருக்காரு விஜயபாஸ்கர், நமது ஆர் காமராஜ் எல்லாம் என்கிட்ட பேசினப்ப, நான் திரு இபிஎஸ் அவர்கிட்ட பேசினப்ப அவர் சொன்ன ஒன்று சரியாத பதிலாக சொன்னேன். நான் கொடுக்கக்கூடாதுங்கிறது கிடையாது. இவர்கள்லாம் இது மாதிரி தாவைக்காவுக்கு ஆதரவாக 25 பேர் போய் வாக்களிச்சு பல பேர் அவங்க கூட ஆதரவாளர் இருந்து பல மாவட்ட செயலர்கள் தோற்றவர்கள் ஏதோ காரணத்துக்காக போயிட்டாங்க. அந்த இடங்கள்லாம் நான் வேற ஆள்களை போட்டுட்டோம். இப்ப திருவாரூர்ல கூட திரு ஆர் டி மூர்த்தியை போட்டாரு. ஆர் காமராஜ் அதுக்காக எனக்கு கொடுக்கணும்னு மொத்த கால நினைக்கல, அவர் கொடுத்த பதவியை ஏற்றுக்கிட்டு அவரோட பயணிக்கிறார். அது மாதிரி அவங்கள அமைதியா நான் கொடுக்கிறேன். ஏன்னா அங்க ஒருத்தர் மாவட்ட செயலை போட்டு நான் இவங்க திரும்ப வந்தது எடுத்தா அது கட்சியில வெளியில போன மாதிரி தானே இவங்க. இப்ப எங்க கட்சியில இருந்து ஒருத்தர் வெளியில போயிட்டு திரும்பி வரப்ப அவருக்கு பதவி கொடுக்கிறப்ப இங்க இருக்கிறவங்க வருத்தப்படுவாங்க. அது மாதிரி புதிதாக மாவட்ட செயலர்கள்லாம் நியமிக்கப்பட்டிருக்காங்க, ஒன்றிய செயலர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களை மாற்றி இவர்கள்ட்ட நான் கொடுத்தேன்னா அது சரியா வராது. அதனால கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கட்டும், நான் செய்யறேன்னு சொன்னார். எனக்கு என்னமோ அந்த பதில் சரியா இருந்துச்சு. நான் அதை விஜயபாஸ்கரிடம் சொன்னேன். அதே பதில தான் இன்றைக்கு நான் திரு வேலுமணி அவர்களுக்கும் சொல்கிறேன், சி வி சண்முகம் அவர்களுக்கும் சொல்லிருக்கிறேன். நத்தம் விஸ்வநாதெல்லாம் ரொம்ப சீனியர், அவருக்கு புரியும் நான் என்ன சொல்றேன். ஏன்னா என்னையும் நல்லா தெரியும், அவருக்கோ சி வி சண்முகத்துக்கோ வேலுமணிக்கோ என்னை பத்தி தெரியும். அவர்கள் இது போல வெளியில இருந்து விமர்சனம் செய்யும் போது அது அவர்களே வீழ்த்திக் கொள்வதாகத்தான் நான் பார்க்கிறேன். அது வருத்தம் அளிக்குது. அதனால அவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை தலைவராக பொதுச்செயலாளர் ஆக்கினார்கள். 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக இருந்து மீண்டும் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்கிற எண்ணத்தில் எல்லோரும் உழைத்தார்கள். அது முடியவில்லை என்பது அவர் மீள தேர இழுத்து நடுரோட்டில் விட்டு போற மாதிரி அவர் தலையில போடுவது
எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கு. அந்தந்த மாவட்டத்தில் எல்லோரும் கொடிகட்டி பறந்தார்கள். விஜயபாஸ்கர்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவர் சொல்வதுதான் திரு எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அது மாதிரி ஒவ்வொரு வெளியேறியவர்கள் குறை சொல்லவர்கள் சொன்னதை தான் அந்த மாவட்டத்தில் செய்திருக்கார். நான் ஏதோ எடப்பாடி அவர்களை கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறேன், அதில் ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்காதீங்க. அம்மாவுடைய கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் இன்றைக்கு அதன் தலைமையாக இருக்கின்ற அந்த கட்சியின் முகமாக இருக்கின்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரித்து அவரோடு சரியாக சென்றால்தான் அந்த கட்சி பலப்பட முடியும். அதை தான் நாங்கள் உள்ள தொண்டர்கள் விரும்புவார்கள். அது சகோதரர் வேலுமணிக்கும் புரியும், சிவிஎஸ்க்கும் தெரியும், நல்ல அனுபவஸ்தர்கள். அவர்கள் வெளியிலிருந்து அதை செய்யுங்கள், இவர்களுக்கு இதை கொடுத்தால்தான் வருவேன் என்று சொல்வது நம்ம இன்னும் பலவீனப்படுத்துவதாகத்தான் இருக்கிறேன். அதுபோல் செய்யாமல் அவர்கள் மீண்டும் அமைதியாக இருந்தாலே இதெல்லாம் சரியாகிவிடும் என்றுதான் என்னுடைய கருத்து. இவர் செங்கோட்டையில் எல்லார்ட்டையும் பேசுறாருல, அதனால 10 எம்எல்ஏ வந்துருவாங்க, சும்மா வருவாங்களாங்க? என்ன கன்சிடரேஷன், என்ன பேரம் அப்படிங்கறது செங்கோட்டையன் சொல்றது தைரியம் இருந்தா சொல்ல சொல்லுங்க. சிரிப்பு தாங்க வருது. தமிழ்நாட்டிலிருந்து திரு மூப்பனார் ஐயா அவர்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அன்றைக்கு அது வராமல் முடிஞ்சு விட்டது. தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் இப்பொழுது வருவதா என்று கண்ணு கட்டியவரை இன்னும் எனக்கு தெரிந்து இன்னும் அவர் தமிழ் படத்துல தானே ஹீரோவா நடிச்சாரு. இங்கதானே அந்த இன்ஸ்டா ஓடும், நாட்டில் அந்த இன்ஸ்டா ஓடாதுங்க. இப்ப இங்க ஆட்சி நேரத்தில் குஜராத்தில் மோடி அவர்கள் 12 ஆண்டுகள் சிறந்த முதல்வராக செயல்பட்ட காரணத்தினால அதை அவரை கேண்டிடேட்டா கொண்டு வந்தப்ப அது இந்தியா முழுவதும் அதோட அவருடைய செயல்பாடு இந்தியா முழுவதுக்கும் அது ரீச் ஆனிச்சு. இவர் இங்க சிறந்த செயல்பாடு எல்லாம் பண்ணிட்டு அவர் 12 வருடம் 2 எலெக்ஷன் 3 எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு அவர் அங்க ஒரு சிறப்பான நிர்வாகத்தை கொடுத்த காரணத்தினாலதான் அவங்க பிஜேபியால அவரை கேண்டிடேச்சரை ப்ரமோட் பண்ண முடிஞ்சிச்சு. கன்னியாகுமரி வரைக்கும் அன்னைக்கு ஜெயிச்சாங்க. இன்னொன்னு, மோடி அவர்கள் சிறந்த நிர்வாகி, நல்ல அரசாங்கம் கொடுத்திருக்காரு, குஜராத்தில் டெவலப்மெண்ட் கொடுத்திருக்காரு, மத கலவரம்லாம் இல்லை, அங்க ஜாதி முதல் இல்லை, மத முதல் இல்லைங்கிறது ப்ரூவ் ஆனிச்சு. அது மாதிரி ஒரு ப்ரூவ் பண்ணிட்டு யாருக்கும் ஆசைப்படுறது தப்பு இல்லை, அதுக்கான கால நேரம் வரட்டும். முதல்ல இங்க சொன்னதை செய்யுங்க. இங்க தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற பாக்குறீங்க. உண்மையா பார்த்தா நான் கூட அவர் விஜய் பற்றி நினைத்ததோ அவருடைய செயல்பாடு, அவர் ஒரு ஹீரோ நடிகராக இருந்திருக்காரு. ஆனால் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஒரு வில்லத்தனமாக தான் இருக்கு நான் பார்க்குற வரைக்கும். ஏன்னா அன்னைக்கு 3 ஃபைல் இருக்கு, அதை எடுக்க வச்சிடாதீங்கன்னு சொல்றது ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். எல்லாம் மிரட்டுறது தானே. அது மாதிரி அவரை எதிர்த்து பேச, அதாவது மான நஷ்ட வழக்கு, அவமதிப்பு வழக்கு போட வேண்டியதுக்கெல்லாம் கைது நடவடிக்கைங்கிறது என்ன? அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? அவரு ஜோசப் விஜய்னு பேருக்கிறதுனால அவரு என்ன நினைச்சிருக்காரு அவரை பத்தி தெரியல எனக்கு. அது மாதிரி அவங்க கட்சியை சேர்ந்தவங்க, அந்த நிர்மல்குமார் போன்றவர்கள், ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள், நிறைய பேர்லாம் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயபல்ஸ் பேரே முழு பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜோசப் கோயபல்ஸ். எல்லாமே அந்த ஜோசஃபா தான் இருக்காங்களே தவிர கோயபல்ஸா தான் இருக்காங்க. ஒரு பொய்யை திருப்பி பேசுறாங்க. இன்னைக்கு 6 சிலிண்டர் 3 சிலிண்டர் அறிவிக்கிறோம், மறுபடியும் நிதிநிலை காரணம் மறுபடியும் அறிவிக்கிறேன்னு சொல்லலாம். விவசாயிகளை எப்படி ஏமாத்திட்டு விவசாயிகளை இன்றைக்கு வஞ்சித்தார்களோ அது மாதிரி இதுவும் அது மாதிரிலாம் வரும். ஆனால் 2.5 லட்சம் ரூபாய்க்கு அதுக்கு கீழே உள்ளவங்க எலெக்ஷன் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க நேர்மையானவர்கள், தூய சக்தின்னு ஒத்துக்கலாம். இது சரியான ஏமாற்று வேலை தானே. அதிகாரிகளோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? சார் அவரு விஜய் சொல்றத அவங்க கட்சியில உள்ளவங்களே கேட்கறது இல்ல. அதிகாரிகள்லாம் பலம் தின்னு கொட்டை போட்டவர்கள், எத்தனை அனுபவஸ்தர்கள். இவர்களால சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க. 7,930 கோடிங்கிறத பார்த்து கூட ஒழுங்கா படிக்க தெரியாதவர்கள் அங்க முக்கிய பொறுப்புகள் இருக்கிறப்ப அதிகாரிகள் அவர்களுடைய காலிபரை ஈஸியா அசஸ் பண்ணிடுவாங்க. அதனால இவர்கள் சொல்றாங்க ஊழலே கிடையாதுன்ட்டு, லஞ்சம் கிடையாதுன்னு. அவர்கள் கொடுத்திருக்க டெண்டர்லேயே அதுக்குள்ளாரே நிறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சுட்டு, இந்த தங்கம் வாங்குறதா இருக்கட்டும். இப்ப அம்மா காலத்துலலாம் இங்க நேஷனலைஸ்ட் பேங்க்ல, ஸ்டேட் பேங்க் மூலம், மற்ற வங்கிகள் மூலம் தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரு எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலையும் அதாவது நடந்திருக்கு நான் விசாரித்த வரைக்கும்.
இவர்கள் இது போல வங்கி அரசு உடைமையாக்கப்பட்ட வங்கிகளை வாங்கியிருக்கலாம். அந்த நகை செய்கிறத இது தமிழ்நாட்டை சேர்ந்த ஜுவல்லர்களுக்கு பூர்வீகமாக கொண்டு கொடுத்தா இங்கே நிறைய பேர் இங்கே உள்ளவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு போய் கேரளாவை சேர்ந்த இவர் பிராண்ட் அம்பாசடராக இருந்த நிறுவனத்துக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கெல்லாம் பின்னாடி ஃபைல் நோண்டி பார்க்க வேண்டிய காலம் வரும். அது 5 ஆண்டுகள் கழித்து வரதான் செய்யும். என்ன அது மாதிரி இந்த ஏதோ ஒரு உத்தரப்பிரதேச கம்பெனிக்கு போய் டெண்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன காரணம்? அது பிரைவேடைஸ் இது அவுட் சோர்சிங்க தனியாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? வேலைவாய்ப்பை உருவாக்கும். இளைஞர்கள்லாம் வாக்களிச்சிருக்காங்க. இதில் உறுதியாக விஜய் சினிமாவில் வர்ற ஹீரோ நான் கிடையாது, நான் ஒரு வில்லன் தான் என்பதை உறுதியாக அவரே நிரூபிக்கின்ற காலம் வரப்போகிறது. அதுவரை நாம் பொறுத்திருப்போம். தமிழ்நாட்டு மக்களே அதை புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் எதனால புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் அவர் ஏதோ ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு படிக்கிறப்ப 7938 படிக்கிற நிலைமையில இருக்கிறதுனால அவரால் இதை டீல் பண்ண முடியாதோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எந்திரிச்சு 3 ஃபைல் இருக்கு, அதை திறக்க வச்சிடாதீங்க, ப்ரூஃப் இருக்குது. சினிமாவில் உதயநிதி கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, பஞ்சு டைலாக் பேசி அதே மாதிரி பேசாதீங்கன்னு. அது மாதிரி இன்ஸ்டால ரீல் போட்டு ஆட்சிக்கு வந்தீங்க. திரும்ப நான் சொல்றேன், இன்ஸ்டால அதே மாதிரி இப்ப ரீல் விட்டு ஆட்சியை தொடரலாம்னு நினைக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப விழிப்புணர்வு மிக்கவர்கள், உறுதியாக இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவர்களே இதுக்கு ஒரு தீர்வை தந்து விடுவார். கம்யூனிஸ்ட் வேலையில போற ஓனான எடுத்து மேல விட்டுட்ட கதையா ரொம்ப பிஜேபி பின்னாடி இருக்கு, இங்க ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு இந்த ஆச்சரியக்குறிகளுக்கு ஆதரவு அளித்தார் அவரு. அதுல பிஜேபி எல்லாம் ஒன்னும் பின்னாடி இல்லை, அவங்க அதுல தலையிடவே இல்லை. அப்ப நடத்த முயற்சிகள் அதான் உண்மை, புரியுதா? இவர் சும்மா ஒரு காரணம் காட்டிட்டு அங்க போய் ஏதோ திமுக மேல பழைய கோபம் வந்திருக்கும் போல இருக்காங்க, ஆதரவு அளிச்சுட்டு. இன்னைக்கு அவங்க ஒன்னும் புரியல, இவங்க ஆதரவுல தான் அந்த ஆட்சியை நிக்குது. இன்னைக்கு மாணிக்க தாக்கூர் இப்பதான் புரிஞ்சிருக்கும் தாவேக்கா பத்தி லப்போன்னு கத்துறாரு. இப்ப நம்ம யாரும் பேச வேணாம், மாணிக்க தாக்கூர் ஒருத்தர் போதும். அவர் திமுக மேல உள்ள கோபத்துல ஏதோ பேசியிருந்தவர் இப்ப பார்த்தா 2 நாளா வேற மாதிரி பேசுறாரு இல்ல. அதனால நம்ம பேச வேணாம். கம்யூனிஸ்ட் அவரு வீரபாண்டியன், நம்ம மாணிக் தாகூர், இவங்களே தாவேக்கா யார் என்பதை நமக்கு அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தி விடுவார்கள். திரு சண்முகம் அவர்கள் என்ன அவர் சொல்றாரு, மீண்டும் இப்படிதான் ஐயா வீரமணி இது தாவேக்கா ஆட்சி ஒரு திராவிட ஆட்சி தான் சொன்னாரு. இன்னைக்கு அவரு பாவா அவங்க அந்த நீட்டுக்கு எதிர்ப்பான பேரணி நடத்துறதுக்கு கோர்ட் வரைக்கும் போக வேண்டிய ஆயிட்டு. அடுத்து சண்முகம் இப்ப அங்க கம்யூனிஸ்ட்காரர்களை கணக்கெடுக்கிறாங்கன்றதும் கோவப்படுறாரு. இந்த ஆட்சி வருவதற்கு காரணமானவர்கள் அவர்கள். மக்கள் உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை, இது ஒரு தவறா தாவேக்காவும் சரி கூட இருக்கிறவங்களும் பேசுறாங்க. 108 தானே கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு 118 இருந்தா தானே அறுதி பெரும்பான்மை. 108 தான் கொடுத்திருக்காங்க. ஆட்டுக்கு வாழை அளந்துதான் வச்சாங்க, நீங்க போய் அந்த வாழை நீட்டி விட்டீங்க. இப்ப நீங்க எதுக்கு இப்படி கூட்டணி கட்சியில இந்த உங்க ஆளுகளை இன்னும் அவர்களுக்கு தேவையான மாதிரி நடந்துட்டுனா நீங்க எல்லாம் கழட்டி விட போறீர்கள். இதே காங்கிரஸுக்கு வரும், இவங்களுக்கு வரும். இப்ப எங்க எம்எல்ஏ பிடிச்ச மாதிரி அவங்க எம்எல்ஏக்கள் பிடிக்கப்படலாம். என்ன நினைக்கிறீங்க? அடுத்த வீட்டுல நெருப்பு சிரிச்சிருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வரும்ல அந்த நெருப்பு தாண்டி. அதனால திரு சண்முகம் அவர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர், எனக்கு கம்யூனிஸ்ட் கட்சி மேல நம்மளுக்கெல்லாம் மரியாதை உண்டு, சிபிஐ சிபிஎம் மேல. ஐயா சங்கர் ஐயா இவங்க அவங்க கூட எல்லாம் பழக்கம் உள்ளவங்க, அம்மாவுக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர்கள் அவர்கள்லாம். ஆனா இவர்கள் தேவையில்லாத ஒரு ஆட்சியை ரொம்ப மக்கள் அவர்களுக்கு மக்கள் 118 கொடுக்காதப்ப என்ன நம்மளா போய் எதுக்கு ஒரு இதை நம்மளா அதுக்கு எதுக்கு ஒரு இன்பிட்வீன் லைன்ஸ பதில் சொல்லணும்? இன்னும் வருங்காலத்தில் சகோதரர் திருமாவளவனும் அதை உணர்கிற காலம் வரும். ஏன்னா இவர்கள் நம்பகத்தன்மையற்றவர்கள் என்பதுதான் உண்மை. நான் சொல்றது நம்பகத்தன்மையற்றவர். நான் ரொம்ப நல்லவன் ரொம்ப தூய்மையான சொல்றப்பே தான் தெரியுது இல்ல, தூய்மையா இருந்தா நம்ம நானா சொல்லணும், நீங்க பாக்குறவங்க தான் சொல்லலாம் ரொம்ப நல்ல மனுஷன். கரெக்டா? அதே மாதிரி இது ஒரு
மக்களை ஏமாற்ற வந்த தமிழ்நாட்டுக்கு பிடித்த கெட்ட காலம் தான் நான் சொல்லுவேன். இது வந்து என்ன குறைஞ்சிருக்கு? அவங்க கட்சிக்காரங்களுடைய நடவடிக்கை குறையல, கொலைகள் குறையல, பெண்கள் பாதுகாப்புல சினிமா ஸ்டைல்ல பேர் வச்சா போருமா சிங்க பெண்கள் பாதுகாப்பு படையிட்டு என்ன அவங்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு. இன்றைக்கு கஞ்சா, ஹெராயின் போன்ற போதைப் பொருட்கள் நடமாட்டம் இன்னும் ஏதாவது குறைஞ்சிருக்கா? சில ஏரியா ஊருக்கெல்லாம் போக முடியல. அங்கெல்லாம் வந்து மாணவர்கள் அந்த ஏரியா போகாதீங்க, அங்கே ஒரே கஞ்சா வச்சிருக்கான்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லலை. திமுக என்ன குற்றச்சாட்டு சொன்னமோ அதை விட அதிகமாக அது பரவி இருக்குதா என்பதுதான் உண்மை. அது மாதிரி யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, பத்திரிகையாளர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. நீங்க ஏதாவது பத்திரிகையாளர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசமா ஏதாச்சும் பேசினா அதை வச்சு உங்களை வந்து மிரட்டுறது, இது ஒரு ஹிட்லர் பாணியில போயிட்டு இருக்கு. ஆனா அதை நாங்கெல்லாம் விட மாட்டோம். திராவிட கட்சிகள் அப்படிலாம் ஒன்றும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாட்டு மக்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஆட்சியை நடத்த பாருங்க, ஏமாற்று வேலை பார்க்காதீங்க. மற்றவர்களை குறை சொல்லி நீங்கள் நல்லவர்களாக காட்டிக்கொள்ள முடியாது. நீங்க உண்மையாக நல்லவர்களாக இருந்தால் நல்லா அரிசி சட்டசபையில பேசும்போது பாத்தீங்கன்னா வார்த்தையே தவறு மன்மத வணக்கம் காம விளக்கம் அதான் சொன்னேன்ல, என்ன ஏதோ சொல்லுவோமே எல்லாரும் காலம் ஆல் டைம் பாத்தீங்கன்னா ரைட்டு சிலிண்டருக்கு 3 சிலிண்டருக்கு பணம் கொடுத்துருக்கா அதை பாராட்டுவோம். அதுக்கு ஒரு ஸ்லாப் வச்சு அதில் ஒரு ஏமாத்து வேலை பண்ணா கூட அது மாரி பாராட்டுறோம்னு வச்சுங்க. இன்னைக்கு விலைவாசிலாம் எப்படி இருக்கு? அரிசி விலையெல்லாம் தாறுமாறா இருக்கு. சாதாரண அரிசியிலேருந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு 15 ரூபாயிலேருந்து பொன்னி அரிசியில் 60-70 ரூபாய் வரைக்கும் இருக்கு. சர்க்கரை விலை இருக்கு, பருப்பு, எல்லா மளிகை பொருட்களும் விலை உயர்ந்திருக்கு. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த நடவடிக்கை இல்லை. முதலமைச்சர் வெள்ளிக்கிழமை வேணா பட்டு சட்டை போட்டு வந்துட்டா போதும், அவங்க ரசிகர்களுக்கு வேணா பிடிக்கும், மக்களுக்கு பிடிக்கணும். ஏன்னா இன்னொன்று சொல்ற, அவங்க ஆட்சிக்கு வந்த புதுசுல கோயம்புத்தூர்ல அந்த வடவெல்லியா அங்க ஒரு சின்ன பெண்ணு ஒரு பள்ளி செல்ற மாணவியை ஒருத்தர் கற்பழித்து கொலை செய்தது, பாலியல் வன்கொடுமைக்கான விஷயம் ரொம்ப இதானப்ப ஒரு பெண்மணி பேட்டி கொடுக்கிறாரு, பார்த்துருப்பீங்க. நான் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்துச்சு, நீங்க கவனிச்சிங்களா இல்லையா? நீங்க சினிமாவில் ஹீரோவா இருந்து எல்லாம் செஞ்ச மாதிரி செய்வீங்கன்னு பார்த்தோன்னே இவர் என்ன சினிமாவில் 100 பேர் அடிக்க முடியுங்க? கரெக்டா? அதான் சொன்னதெல்லாம் செய்ய முடியுமா? நாங்கள் எலெக்ஷன் முடிவு மேடையில் சினிமா டைலாக் பேசுறதெல்லாம் செய்ய முடியுமாங்க? எதுக்கு இந்த மாதிரிலாம் பின்வாங்கல்? எதுக்கு 6 சிலிண்டருக்கு கொடுக்க வேண்டிய எல்லாம் எங்களால் இப்போ 3 சிலிண்டர் கொடுக்குறோம்னு சொல்லலாம்ல. அதுக்கு ஏன் ஸ்லாப் வைக்கிறீங்க? விவசாய கடன் வந்து நம்ம கேட்டோமா? விவசாயிலாம் கேட்டாங்களா வந்த உடனே ரத்து பண்ணுங்கன்னு? அதில் வந்து நம்ம 1 லட்சம் வரைக்கும், அதாவது நிலத்தின் அளவை வச்சுதான் 5 ஏக்கருக்கு மேலே அவரே கொடுத்துட்டு என்னென்ன இது பண்றாரு. அதை வந்து நம்ப தூண்டுறோங்கிறாரு. அந்த விவசாயிகள்லாம் அவர்களுக்கு மேல ஆதரவா இருக்காங்களா நம்ப தூண்டுறோம். அசம்பிளியில பேசுறாரு. நல்ல வேலைங்கிற அசம்பிளிக்கு போகாம இருந்தது. உண்மையா நான் தேர்தலில் போட்டிடாது ரொம்ப நல்ல விஷயமா நினைக்கிறேன். ஆமா ஆமா, அடுத்த பிறவில விவசாய பிறக்கணும்னாருல, அதெல்லாம் சும்மா விஜய் சினிமா டைலாக் வந்து வாழ்க்கைக்கு உதவ, ஏட்டுச்சோறுக்காய் கூட்டுக்கு உதவாதுமாங்க. அவர் வந்து இப்ப நான் திரும்ப சொல்றேன், அரசியல்வாதியாக ஒரு முதலமைச்சராக சிறந்த வில்லனுக்கான பத்மபூஷன் விருதே பெறுகின்ற அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள், பேச்சு, அசம்பிளியில மிரட்டுறது எல்லாம் இருக்கு. அதை குறைச்சிக்கிட்டு ஆட்சியை நடத்தினா நல்லா இருக்கு. ஆமா ஆமா, அவங்க கட்சியில யாரோ 10-20 எம்எல்ஏக்கு வேணா கார் இல்லாம இருக்கும். அதாவது கட்சி நிதி உச்சபட்ச நிறைமா உச்சபட்ச வருமானத்தை எல்லாம் விட்டு வந்துட்டு கொஞ்சம் மனசு வச்சு ஒரு 20 பேர் கார் வாங்கி கொடுக்கலாம். இதுல கார் வாங்கி கொடுக்கறது இப்ப தமிழ்நாடு நிதி நிலையில அந்த பணம் விவசாய கடனை அடைக்க பணம் இல்லைங்கிறீங்க. இப்ப இந்த 3 சிலிண்டர் கொடுக்கறதுக்கு ஸ்லாப் வச்சு ஏமாத்துறீங்க. நீங்க சொன்ன மாதிரி செய்யாம கார் வாங்க வேண்டிய எங்க இருந்து பணம் வந்துச்சு? அது இல்லாம ஒன் டைம் கிடையாது, அதுக்கப்புறம் மாசம் 75,000 ரூபாய் அதுக்கு மேலே இருந்துச்சு. ஓகே, பிஏ சேலரி கூட எம்பிக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி கூட அதை அலாட் பண்றது தப்பு கிடையாது. இது வந்து அவங்க எம்எல்ஏக்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கும், நான் அண்டர்லைன் பண்றேன், தக்க வைத்துக் கொள்வதற்கும் எதிர்கட்சிகள்
எல்லாம் அனுபவஸ்தர்களை கைத்தால் உட்காந்துருக்கவங்களாம். இவர்கள் மேல் சட்டமன்றத்தில் அவர்கள் கேட்கிற கேள்வி கணைகளை இவர்களால் சமாளிக்க முடியாது. தாஜா பண்றதுக்கும் 234 பேருக்கும் காரணம் அறிவிச்சிருக்காரு. இதுதான் உண்மை. அது தேவையான திட்டம் என்பது 23ஆம் புலிகேசி மாதிரி இருக்கு இந்த ஸ்டைல் ஆஃப் கவர்னன்ஸ், அப்படிதான் சொல்ல முடியும். ஒரே கேள்விதான் சார். தனியார் நிறுவனம் தனியார் பள்ளிகளும் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஏதோ ஒரு ரினிவல் பண்றதுக்கோ ஒரு புது திட்டங்களுக்கு வந்து இன்னொரு கமிஷன் கொடுக்க வேண்டியதில்ல. சாதாரண தஞ்சாவூர் ஐடி பார்க் ஓபன் பண்ணாங்க, அதுல வந்து 24 லட்சம் ரூபாய் பணம் கிட்டிருக்காங்க ஓபன் பண்றதுக்கு. ஆனா இந்த ஆட்சியில வந்து கிடையாது, நாங்க வந்து ஒரே நாள்ல போய் பர்மிஷன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தனியார் பள்ளிகளையும் வந்து ரினிவல் பண்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாங்க பணம் கொடுத்தோம், ஆனா இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அதாவது இவங்க மிஸ்டர் கிளீனா காமிச்சிக்கிறாங்க, அதோடைய வெளிப்பாடுலாம் இதுதான். இன்னும் கொஞ்சம் பொறுத்துருங்க சார், இப்பதானே 3 மாசம் ஆகுது, பொறுத்துருங்க. இதுல இடங்கள்ல இப்படி காமிச்சிக்கிறாங்க, கரெக்டு தானே, பாத்துக்குவோம். பார்ட்டி ஃபண்டு சொல்லிட்டு டாஸ்மாக் அந்த பெட்டிகள் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்து 2 ஆட்சி இருக்கும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி அது ஒரு 100 கோடி ரூபாய் மேல அப்படின்னு சொல்றாரு. இது வெயிட் பண்ணுங்க சார், இப்பதானே சார் 3 மாசம் ஆகுது. இப்பதான் எவ்வளவு அவங்க கட்சி நிர்வாகிகள் மேல எவ்வளவு குற்றச்சாட்டு வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். இப்பயும் நிறைய வரப்போகுது, நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்படுறோம், எங்களுக்குன்னா வராம இருக்காது. அதெல்லாம் கொஞ்சம் ஊர்ஜிதமாவட்ட சொல்றோம் உங்களுக்கு, சரியா? அதனால நீங்க அவங்க ஊழலற்ற ஆட்சி தருவேன்னு சொல்றாங்களே தவிர அது உண்மையா என்னங்கிறத வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். ஏன்னா இவர்கள் அது மாதிரி நபர்களாக நமக்கு தெரியல. ஆட்சி அமைக்கிறதுல எவ்வளவு தப்பு தண்டா பண்ணவங்க, இன்றைக்கு விவசாய கடன் தள்ளுபடி செய்வேன்னு சொல்லிட்டு அதுல ஏமாற்றியவர்கள், மாதம் ஒன்றுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொல்லிட்டு இன்னும் 2 மாசம் தான் மீட்டர் கணக்கு எடுக்கிறாங்க, கரெக்டா? இதே மாதிரி திடீர்னு சொத்து வரியெல்லாம் உயருது எப்படின்னு தெரியல, மின்கட்டணம் உயர்ந்து எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு. அதனால அவர்கள் சொல்கிறார்கள், லஞ்சம் யாரு கேட்டா விஜய் பேர சொன்னா அவங்க கட்சிக்காரர்களே அவரால் இன்னும் தடுக்க முடியல. சொல்றது கேட்க நல்லா இருக்கு சார், நான் தான் சொல்றேன், கேட்க நல்லா இருக்கு. நீங்க அவங்க செயல்படுங்க, பார்ப்போங்கிற, வெயிட் பண்ணுங்க. இன்னும் என்னென்ன குற்றச்சாட்டுலாம் வந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு இன்னும் தஞ்சாவூர்ல வந்து சேரல, எங்களுக்குலாம் வந்து சேர்ந்துருக்கு. அடுத்தது எல்லாமே தெரிய வரும் உங்களுக்கு. சூழ்நிலை இருக்கு. இந்த நிலையில பட்டுப்புடவை வந்து ஒரு எந்த அமைப்பிலிருந்து வாங்கி கொடுத்தோம். இன்னொன்னு ஏதோ ஒரு எலைட் ஷாப்லாம் வேற ஏதோ ஓபன் பண்ணாருன்னு நினைக்கிறேன், நீ கைத்தறி அன்னைக்கு. இது நிறைய இடங்கள்ல கைத்தறி நெசவாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. அவர்களுக்கு அதை பற்றி தெரிகிறதா என்னன்னு தெரியல. யாரு கண்டா அது யூபியில் வாங்குற மாதிரி பீகார்ல கூட வாங்கலாம், யாரு கண்டா நமக்கு தெரியல. அது வெயிட் பண்ணுவோம். அவர் சொல்றாரு, இப்ப நீ இவர் ஒன்று சொல்றாரு, நான் இது மாதிரிலாம் சொல்றாரு விஜய் அப்படின்னு சொல்லி நான் நிறைய நம்ம நண்பர்கள் எல்லாம் தொழிலெல்லாம் இருக்காங்க, பள்ளியெல்லாம் வச்சிருக்காங்க. சில செய்திகள் நீங்க சொல்றது உண்மை, சில செய்திகள் வேற மாறா இருக்கு. அதனால நான் அதை போய் அவசரப்பட்டு பேச வரலாம்ல. இன்னும் நான் அடுத்த ட்ரிப் வரப்ப உங்களுக்கே தெரிய வரும், நீங்களே கேட்பீங்க சார் இதுல இப்படி நடந்திருக்கு அது என்னன்னு. வெயிட் பண்ணுங்க. உள்ளாட்சி தேர்தல் வந்து நம்ம அமமுக சார்பில் நிலைப்பாடு, நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கோம், எங்க கூட்டணியில தான் நாங்க தேர்தலை சந்திப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஆன் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.